வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்க இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் யாராவது வந்து பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணணுமா, இல்லாட்டி புதுசாக வீசா ஏதாவது அப்ளை பண்ணணுமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர ஜூலை 1 இருந்து இங்கே ஃபுல் சிஸ்டமே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அது என்ன சேஞ்சஸ், ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யூஏஇ பற்றியும், யூஏஇ ஜாப்ஸ் பற்றியும், யூஏயில் நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணணும், இல்லை வீசா அப்ளை பண்ணணும், இல்லைனா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும். இந்த மாதிரியான இந்தியன் கன்சுலரோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து இங்கே யூஏஇயில் பண்ணிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். பட் இப்போ வந்து யூஏஇ கவர்மெண்ட் ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ஜூலை 1 இருந்து இந்த பிஎல்எஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து புதுசாக ஒரு கம்பெனியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லிந்த் டூரிஸ்ட் அண்ட் டிராவல்ஸ். ஸோ இவங்க தான் வந்து இனிமேல் இந்தியன்ஸ் கன்சுலர் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் இந்த ஹல்லிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பவும் போல் வந்து அவங்களோட பிஎல்எஸோட கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால லைக் பப்ளிக்காக டெண்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெண்டரில் இந்த ஹல்லிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வந்து ரொம்ப லோவான பட்ஜெட்டை வந்து பிட் பண்ணதுனால இவங்க இந்த விஷயத்த வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் என்னன்னா, சிம்பிளா சென்டர் சேஞ்சஸ் மட்டும் இல்லாம, இப்போ நீங்க வந்து யூஏல என்னெல்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் ரெனிவல், அதுக்கப்புறமா வந்து விசா அப்ளிகேஷன், ஓசிஐ கார்டு, அப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அட்டஸ்டேஷன் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லா சர்வீசஸுமே வந்து இதுக்கப்புறமா வந்து சேஞ்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 19 திரம்ஸ் வரைக்கும் வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து லைக் டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டிலிங்கு, ஃபோட்டோஸ், இது எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக சார்ஜஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்க சார்ஜஸை விட இவங்க வந்து ஜூலை 1க்கு அப்புறம் பண்ணுற சார்ஜஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து யூஏஇ மொத்தமும் வந்து 16 சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெறும் துபாய் மட்டும் இல்லாமல் ஷார்ஜா, அபுதாபி, அஜ்மான், ஸோ இந்த மாதிரி எல்லா எமிரேட்ஸ்லையும் வந்து சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஹல்லிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎல்எஸ் அப்படின்ற கம்பெனி வந்து 11 இயர்ஸாக இந்த சர்வீஸை யூஏஇக்குள்ள வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து பிஎல்எஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சாச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து பாஸ்போர்ட் ரெனிவலோ இல்லாட்டி வந்து விசா அப்ளிகேஷனோ இல்லை அட்டஸ்டேஷனோ இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வச்சுருக்கீங்க பிஎல்எஸ் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசான அப்டேட் என்ன அப்படின்றது வந்து அந்த வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக வந்து அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து பிளைண்டாக ஓல்டு ஃபார்மெட்டை வந்து ஃபாலோ பண்ணாமல் இப்போ புதுசாக ஹல்லிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்ன மாதிரியான புது விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சர்வீசஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். ஏன்னா பிஎல்எஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ரெனிவலுக்கோ இல்லை அட்டஸ்டேஷனுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கியூ நிற்கும். லைக் சொன்ன டைமுக்கு நம்ம போனாலுமே வந்து அந்த சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து இப்போ புதுசாக ஒரு ஹல்லிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக நான் பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணும்போது இந்த மாதிரி லைக் ரொம்ப லேட்லாம் வந்து ஆகல. ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமுக்கு நான் வந்து போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து டிலே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் ரெனிவல் வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிச்சு. பட் ஹல்லிந்த் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான டிலேஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் ரெனிவல் இல்லை அட்டஸ்டேஷன் இல்லை இந்த பிசிசி ஏதாச்சும் எடுத்து பிஎல்எஸ் லைனில் வந்து ரொம்ப நேரம் நின்றுருக்கீங்களா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.